ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையதாக கூறி முசுருதீன் என்பவர் மேற்கு வங்கத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் திருப்பூரில் 6 வருடங்களாக மளிகை கடை நடத்தி வந்திருக்கிறார். இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது திருப்பூர் செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்டறியலாம். சுரேஷ்குமார், முசுருதீன் திருப்பூர்ல 6 வருஷமா மளிகை கடை நடத்தி இருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கிறது. அவர் யார்? அவரை பற்றிய முழுமையான விவரங்கள் வெளிவந்திருக்கா? தமிழரசன், அதாவது மேற்கு வங்கத்தில் முசுருதீன் என்பவர் ISIS அமைப்போட தொடர்புடையவர் என கூறி அவரை கைது பண்ணியிருக்காங்க. அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில ஒரு திடுக்கிடும் தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது திருப்பூர் திருப்பூர் ஆண்டிப்பாளையம் பகுதியில் இருக்கிற கோழிப்பண்ணை அப்படிங்கிற பேர் நிறுத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு தனியார் மாட்டுத் தொழுவத்துக்குள்ள இருக்கிற மளிகை கடையில அவர் மளிகை கடை நடத்திட்டு வந்திருக்காரு. கடந்த 6 ஆண்டுகளாக குடும்பத்துடன் இங்கதான் தங்கிட்டு வந்திருக்காரு. அவர் வயது கிட்டத்தட்ட 25 என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இப்ப இந்த நுண்ணறிவு பிரிவு போலீசார் நேற்று நள்ளிரவு இந்த பகுதியை சுற்றி வளைச்சிருக்காங்க. அப்போ அவருடன் தொடர்புடையவர்கள் யார் யார் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில இந்த மங்கலம் பகுதியில தங்கி இருக்கிற அவருடைய சகோதரர் நேற்று இரவே கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவருடைய மனைவி மற்றும் 2 குழந்தைகளையும் நுண்ணறிவு பிரிவு போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. அதாவது ISIS அமைப்புடன் தொடர்புடையவர் திருப்பூரில் கைது செய்யப்பட்டது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் இந்தியாவின் ISIS அமைப்புடைய இந்திய பொறுப்பாளர் என்று கூறப்படும் ஷாஃபி அர்மர் என்ற நபருடன் தொடர்பு கொண்டிருந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறதா நுண்ணறிவு போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவர் இங்கிருந்து ஆட்களை ISIS அமைப்புக்கு அனுப்பி வைக்கும் பணியும் மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. சுரேஷ்குமார், இது தொடர்பாக யாரிடமெல்லாம் விசாரணை நடைபெற்று வருது? அவருடைய சொந்த ஊரே திருப்பூர் தானா? திவ்யா, இப்போ அவருடைய சொந்த ஊர் எடுத்துட்டோம்னா மேற்கு வங்கத்தில் இருக்க நிர்பூர் மாவட்டம் லாபூரை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்திருக்கு. அவர் திருப்பூர்ல கடந்த 6 ஆண்டுகளா தங்கி இருந்திருக்காரு. அவருடைய சொந்த ஊர் திருப்பூர் இல்லைங்கிறது மட்டும் உறுதியா இருக்கு. அவருக்கு தமிழ் ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா ஹிந்தி சரளமா பேசக்கூடியவராக கூறப்படுது அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது. அவருடைய அண்ணன் இப்போ இந்த பகுதியில் தான் அவரும் குடும்பத்துடன் வசித்து வந்திருக்காரு. அவர் இப்போ பக்கத்துல இருக்க மங்கலம் என்ற பகுதியில் தான் அவர் வசித்து வந்திருக்காரு. நேற்று இரவு அவருடைய சகோதரரையும் நுண்ணறிவு போலீசார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த முஸ்ரிப்பூர் கைது பண்ண ஒரு விஷயத்துல அவருக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கா, இல்ல அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து தீவிர விசாரணையில தற்பொழுது நுண்ணறிவு போலீசார் ஈடுபட்டு வராங்க. அவங்களுக்கு இதுல தொடர்பு இருக்கும் பட்சத்துல இது மிகப்பெரிய ஒரு திடுக்கிடும் தகவலாக தான் அமையும். திவ்யா, சுரேஷ்குமார், நேற்று இரவிலிருந்து அவரது உறவினர்கள்ட்ட விசாரணை நடத்தி வரதா சொல்லியிருக்கீங்க. ஏதாவது புதிய தகவல் வெளிவந்திருக்கா? கைது செய்யப்பட்ட முசுருதீனிடம் இருந்தோ அல்லது அவரது உறவினர்களிடம் இருந்தோ ஏதாவது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கா? இப்போ கைது செய்யப்பட்ட முஸ்ரிப்பூரிடம் இருந்து வெஸ்ட் பெங்கால்லே அவர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அப்பவே அவருடன் இருந்த 6 போலி சிம் கார்டுகள் மற்றும் 2 வாக்காளர் அட்டைகள் பறிமுதல் பண்ணியிருப்பதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவரிடம் இருந்து ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதா கூறப்படுகிறது. அது இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படல. அவரு மளிகை கடை நடத்திட்டு வந்திருக்காரு. அந்த மளிகை கடை வீடு ரொம்ப குறுகிய அளவில் சின்ன அளவுல தான் இருக்கு. 10க்கு 10 அளவுல தான் அந்த வீடே இருக்கு. அதுலயும் போலீசார் முழு ஆய்வு மேற்கொண்டாங்க. பட் எந்த ஒரு ஆவணங்களும் இதுல கிடைக்கப்படல அப்படிங்கறதா முதல் கட்ட தகவல் தெரிய வருது. இப்போ அவங்களுடைய உறவினர்களை கைது பண்ணியிருக்கிற நுண்ணறிவு போலீசார் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. அவங்க சொல்லக்கூடிய தகவல் இருந்துதான் இது இவங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா, அவருடைய ஆவணங்கள் வேற எங்காவது வச்சிருக்காரா அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்படணும். இதுல முக்கியமா தமிழரசன், நம்ம இதுல குறிப்பிடத்தக்க வகையில் என்ன இருக்குன்னா, இப்ப நம்ம இவரை கைது பண்ணியிருக்கிற பகுதியில பாத்தீங்கன்னா எல்லாம் வெளி மாவட்டம் வட மாநிலத்தை சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் சிறு சிறு வீடுகள் அமைச்சு இருக்கக்கூடிய ஒரு தனியார் இடத்துக்கு சொந்தமான ஒரு குடியிருப்பு பகுதி. இந்த பகுதியில அவர் திட்டமிட்டே தான் மளிகை கடை நடத்திட்டு வந்திருக்காரு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வட மாவட்ட மற்றும் மாநிலத்தை சேர்ந்த அந்த இளைஞர்களிடம் அவர் தொடர்ந்து நட்பு ரீதியா பழகிட்டு வந்திருக்கிறதா இந்த அக்கம் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க. எனவே அவங்க இவர் பிரெயின் வாஷ் பண்ணி மூளைச்சலவை பண்ணி இந்த ISIS அமைப்புக்கு ஆதரவா அவரை திருப்பக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்காரா அப்படிங்கறதா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ இவரை கைது பண்ண நேரத்துல இருந்து பக்கத்தில் இருக்க எல்லா குடியிருப்புகளும் பூட்டி இருக்கு. அப்போ அவர்களையும் விசாரணைக்கு அழைத்து சென்றார்களா என்ற தரப்புல இப்போ உறுதியான தகவலை காவல்துறை தரப்புல தெரிவிக்க மறுக்கிறாங்க. இதை கடந்த 4 மாதமாகவே நுண்ணறிவு பிரிவு போலீசார் தனிப்படை அமைச்சு இந்த முஸ்ரிப்பூரை தொடர்ந்து கண்காணிச்சு வந்திருக்காங்க. இந்த லோக்கல் போலீசாருக்கே இந்த கைது நடவடிக்கை பத்தி முழுமையா தெரியலன்னு சொல்லப்படுது. எனக்கு மாநகர காவல்துறைக்கும் எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காம தேசிய பாதுகாப்பு துறையினரும் நுண்ணறிவு பிரிவு அமைப்பினரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்ல, அதாவது இந்த மிஷன்ல இறங்கி இந்த குறிப்பிட்ட நபரை கைது பண்ணிக்கிறதா கூறப்படுகிறது. முசுருதீன் தமிழகத்தை சேர்ந்தவராக இல்லை என்றாலும் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருப்பூர்ல 6 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். தமிழக காவல்துறையோடு மேற்கு வங்க காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விசாரணையை தீவிரப்படுத்துவதற்கான வாய்ப்பு எந்த அளவு இருக்கு?
நிச்சயமாக திவ்யா. இப்போ இது தேசிய பாதுகாப்பு பிரிவினருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா கூறப்படுகிறது. அதனால இது மாநகர காவல்துறை தரப்புல இதுவரைக்கும் எந்த ஒரு பங்களிப்பும் அளிக்கப்படல. அவர்களிடமும் எந்த ஒரு உதவியும் நுண்ணறி பிரிவினர் கேட்கல அப்படின்னு தான் முதற்கட்டமா சொல்லப்படுது. ஆனா நேற்று இரவு அவர் கைது செய்யப்பட்ட பிறகு இப்போ மாநகர காவல்துறையின் ஒத்துழைப்புடன் தான் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கிறது. அவருடைய சகோதரர் மற்றும் குடும்பத்தாரிடையே மாநகர காவல்துறையின் ஒத்துழைப்புடன் தான் அவங்க விசாரணை மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மேற்கொண்டு இந்த விசாரணை முடிவுல தான் இப்போ அவங்களுடைய தரப்பு பதில்கள் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த குடும்பத்தாருக்கும் இந்த அமைப்புடன் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து தெரிய வரும். திவ்யா, சுரேஷ்குமார், நீங்க சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டீங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் திட்டமிட்டு அந்த பகுதியில் இருந்தவங்களை எல்லாம் மூளைச்சலவை செய்தார் அப்படின்னு. 6 ஆண்டுகளா மளிகை கடை நடத்தி வந்தவர்கிட்ட ஏன் காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்தி இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல? அதுக்கு காவல்துறை ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்கா? தமிழரசு, இது தொடர்பாக காவல்துறையினரை நம்ம பலமுறை மாநகர காவல்துறை தொடர்பு கொண்டோம். ஆனால் அவர்களிடம் இருந்து உறுதியான பதில் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனா இதுல ஒரு முக்கியமான அங்கம் என்ன நீங்க பாத்துட்டோம்னா, இவர் ஒரு பொது இடத்துல இந்த கடையை வச்சு நடத்தல அப்படிங்கறதா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இவர் பொது இடத்தை செலக்ட் பண்ணாம ஒரு தனியார் தோட்டத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியில இவர் மளிகை கடை வச்சிருக்காரு. அதனால பொதுமக்கள் சார்ந்த பகுதியில் இவர் இருந்திருந்தா கண்டிப்பா காவல்துறை தரப்புல ஒரு விசாரணை மேற்கொள்ள வாய்ப்பு இருந்திருக்கும். பட் இவர் ஒரு தனியார் நிலத்துக்கு, அதாவது ஒரு தனியார் தோட்டத்துக்கு சொந்தமான பகுதியில இவர் உள்ள மளிகை கடை வச்சிருக்காரு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய குடியிருப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 50 குடியிருப்புகள் இருக்குன்னா அவங்க மட்டும்தான் இவங்ககிட்ட மளிகை கடை பொருட்கள், மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கே தவிர வெளிநபர்கள் யாரும் இவர்கிட்ட தொடர்பு கொள்ள முடியாது. அதாவது வெளி மாவட்ட, வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் தங்கக்கூடிய பகுதியில இவர் மளிகை கடை வச்சிருக்காரு. அப்படி இருக்கிற சமயத்துல இவர் தனியார் தோப்பு, தனியார் தோட்டத்துக்குள்ள ஒரு கடை இருக்கிற விஷயமே மாநகர காவல்துறைக்கு தெரியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இவரிடமிருந்து 6 சிம் கார்டுகள் மட்டும் இல்லாம 2 போலி வாக்காளர் அடையாள அட்டைகளும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அது குறித்த தகவல் ஏதாவது ஆவணமா வெளியிடப்பட்டிருக்கா காவல்துறையினரா? இதுவரை விசாரணையின் கோணத்தை கருதி அவருடைய புகைப்படமோ அவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் குறித்தோ எவ்வித ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை. அதே சமயம் நாம் புதிய தலைமுறையில் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வரோம், போலி சிம் கார்டுகள் நடமாட்டம் திருப்பூர்ல அதிகமா இருக்கு அப்படிங்கறது நம்ம பலமுறை பதிவு பண்ணியிருக்கோம். ஆனா இது தொடர்பா காவல்துறை சார்பில் எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. ஆல்ரெடி மாவோயிஸ்டுகள் தம்பதியரான ரூபேஷ் மற்றும் ஷைனி தம்பதியினரை கைது பண்ணும்போது அவர்களிடம் 200க்கும் மேற்பட்ட போலி சிம் கார்டுகளை காவல்துறை பறிமுதல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த போலி சிம் கார்டுகளை தடுக்கும் நடவடிக்கையில் காவல்துறை ஈடுபடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இந்த நிலையில ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஒருவரிடம் இருந்து 6 போலி சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அந்த போலி சிம் கார்டுகள் யாருடைய ஆவணங்களை பெறப்பட்டது அப்படிங்கறதா இப்ப மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. திவ்யா,